அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோகா பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசி நேயர்களுக்கான ஆணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். தனுசு ராசியை பொறுத்தளவு இந்த ஆணி மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதம்தான். எதில் கவனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல கடன் விஷயத்தில். கடன் மேக்ஸிமம் நீங்கள் வாங்கவே மாட்டீங்க. ஆனால் கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்னை யாராலையும் நிறுத்த முடியாதுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கடன் அடைச்சிட்டு மறுபடியும் கடன் வாங்குறது, கடன் அடைச்சிட்டு மறுபடியும் கடன் வாங்குறது, இப்படி மாதிரியான ஒரு கடன் மாறி மாறி வாங்கிக்கிட்டு கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இப்போ அவங்களுக்கு இருக்குது. அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறதுக்கு உண்டான வழியை இந்த மாதத்துலேருந்தே தொடங்க ஆரம்பிச்சிருங்க. அதுதான் உங்களுக்கு பெரிதளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. மேலும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு பக்கம் செலவு ஒரு பக்கம் அதிகமாக போய்கிட்டே இருக்கும். ஏன்னா என்னதான் ஓரளவு உங்களுடைய வேலையிலையும் உங்களுடைய தொழிலையும் வருமானம் வந்தாலும் உங்களுக்கு ஒரு பக்கம் செலவு போய்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது செலவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே நல்லது. தேவையில்லாத விரைய செலவுகளை தவிர்க்கிறது ரொம்பவே சிறப்பு. ஏன்னா ரொம்ப ஈஸியாக யாராவது ஒருத்தர் அதாவது எனக்கு ஒரு 500 ரூபா இல்லாமல் இருக்குது, இல்லைன்னா எனக்கு நெட்டுக்கு காசு போடாமல் இருக்குப்பா, டிவிக்கு காசு போடாமல் இருக்குது, போட்டுவினா டக்கு டக்குன்னு போட்டு விடுவீங்க. அது யாருக்கு என்னாலும் சரி, ஒரு 1000 ரூபா ஒரு கடன் இருக்குமா அப்படின்னா டக்கு டக்கு நீங்களும் கடன் கொடுப்பீங்க. உங்ககிட்ட இருக்கிற காசு இந்த பக்கம் நீங்கள் கொடுத்துட்டு அந்த பக்கம் ஒருத்தர் வாங்குறதுக்குண்டான வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்குது, நிறையா பண்ணிட்டீங்க. இப்படி இருக்கும்போது இன்னும் கடன் வாங்காமல் இன்னும் நீங்கள் கடன் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே சிறப்பு. இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஆரோக்கியத்தில் அலட்சியம் இருக்க வேணாம். சிறு உடல்நல உபாதைகள் இருந்தாலும் சரி, இது என்ன சின்ன சின்ன பிரச்சனை இல்லை, சும்மா கீழே போட்டு விழுந்துட்டேன் அப்படின்னாலும் அடியே படலைனாலும் அசால்ட்டாக இருக்காமல் மருத்துவமனைக்கு போய் என்னென்னு பார்த்து ஆலோசனை பண்ணுறது சிறப்பு. ஏன்னா அந்த மாத காலம் உங்களுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை. அலட்சியம் இல்லாத அக்கறை தேவை. சில பார்த்திங்கன்னா, சில நேரத்தில் உங்கள் இந்த காலகட்டத்தில் பொறுமையை ரொம்ப சோதிப்பாங்க. வேணுனே உங்களை வம்பிழுக்கிறது, தேவையே இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை ட்ரிகர் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். கணவன் மனைவி உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் இருந்தாலும் வேறு யார் மூலமாவது உங்களுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபம் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எச்சரிக்கை உணர்வோடு இருங்கள். குழந்தைகளுடைய படிப்பு ஆரோக்கியமானதாக இருக்கும். மேலும் அவங்களுடைய கல்வி அடுத்த கட்டத்துக்கு போவதுக்கான வாய்ப்பு ரொம்ப அவங்களே ஸ்காலர்ஷிப் மூலமாக போகிறது, அதற்குண்டான வாய்ப்பை அவங்களே ஏற்படுத்திக்கிறாங்க. நல்ல ஆரோக்கியமான படிப்பாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் பொறுமையாக இருக்கும். யார் என்ன பண்ணாலும் என்ன பேசினாலும் சரி பொறுமையாக இருந்துட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். வேறு எந்தவித பெரிய பாதிப்புமே இல்லை. ஓகே, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை தோறும் அனுமன் வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாடு, செவ்வாய் சனி 2 கிழமையும் அனுமர் வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக அதற்கு உண்டான உங்களுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும். பாதிப்பு இருக்காது. உங்கள் மனசு ஏதாவது ஒரு விஷயத்தில் அலைபாய்ந்துக்கிட்டே இருக்கும். 2ஆம் கட்ட மனநிலையிலே இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இந்த வழிபாடு பண்ணுறது மூலமாக ஒரு ரிலாக்ஸான மைண்டு, ஒரு தெளிவான சிந்தனை நிச்சயமாக கிடைக்கும். நிச்சயமாக வழிபாடு பண்ணுங்கள். மகர ராசி நேயர்களுக்கான ஆணி மாத ராசி பலன்கள். மகர ராசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, தொழில் வேலையில் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்குறாரு. என்ன ஒரு தொழில் பண்ணாலும் சரி, ஒரு தொழிலாக இருந்துக்கிட்டு அது 2 தொழில் 3ஆம் தொழில் சொல்லி ஒரு ஆர்வமாக ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் நீங்கள். ஓய்வுங்கிறது இல்லை. ஒரு 5 நிமிடம் உட்காந்தாலும் சேச்சா ஒரு 5 நிமிஷம் உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமே, இந்த நேரத்தில் இந்த வேலையை பார்த்துலான்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நீங்கள் எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு முகம் சுணக்கம் இல்லாமல் பண்ணி முடிச்சிருவீங்க. அது வேலைன்னு வந்துட்டால் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இரவு பகலாமல் பார்க்காம வேலை பார்க்குறவங்க தான் நீங்கள். அப்படி இருக்கும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அலைச்சலுக்கு ஆர்வமாக மட்டும்தான் சோர்வு ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிட்டாலே ரொம்ப நல்லது. மற்றபடி உங்களுடைய பொருளாதாரத்துலேயும், அதாவது உங்கள் தொழில் வேலையில் எந்தவித ஒரு சுணக்கம் இல்லாமல் நல்ல ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. மேலும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே முழு முயற்சியாக எடுத்து பண்ணுவீங்க. இப்போ புதிய முயற்சி இந்த காலகட்டத்தில் தொடங்கலாமான்னு கேட்டால் நிச்சயமாக புதிய வேலை, புதிய முயற்சி தொடங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, புதிய ஒப்பந்தம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு, ஏதாவது வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்பு, இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, வெளிநாடு சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது, இல்லை அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க, இல்லை அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை கான்ட்ராக்ட் போட்டு அரசாங்க கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வேலையிலையும் தொழிலையும் ஏற்படுத்த போகிறது இந்த ஆணி மாதம் ராசி பலன்கள். மேலும் பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் அரசாங்க வேலையில் உள்ளவங்களுக்கும் இல்லை அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஏதேனும் ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது.
ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இவங்களுடைய தாய் தந்தையர் மூலமாக ஒரு பெரிய நற்பலன்கள். ஏன்னா இவங்க ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இளைய மனசுக்காரவங்களாக இருப்பாங்க. ரொம்ப அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்காம நிறைய உதவி பண்ணியிருப்பாங்க. அதன் மூலமாக இவங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் ஏதேனும் ஒரு வகையில் அந்த கஷ்டத்தை தாண்டி வின் பண்ணுறதுக்கு உண்டான ஆற்றலை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதை வந்து இந்த மாதம் இவங்க ஏற்கனவே உங்களுக்கு கொஞ்சம் அந்த மாற்றம் இருந்தாலும் இங்கே அதிகமான மாற்றத்தை கொடுக்கும். எந்த இடத்துல அவமானப்பட்டாங்களோ அந்த இடத்துல ஒரு வெற்றியாக போய் நிற்கிறதுக்கு உண்டான அமைப்பு வாய்ப்பு இந்த ஆணி மாதம் இவங்களுக்கு ஏற்படுத்த போகுது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய பொதுவாக வந்து ஏதாவது ஒரு லாட்ரி சீட்டோ இல்லை புதிய ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் போகிறது அந்த மாதிரியாக நிறைய வாய்ப்பு, அதன் மூலமாக பணம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மேலும் மேலும் இடம் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு, இல்லைன்னா நகை வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இவங்களுக்கு அமோகமாகவே இருக்குது. இவங்களுடைய உடல் அலைச்சல் உடல் சோர்வு மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு இதாக இருக்கும். அதை மட்டும் இவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டாலே வேறு எந்தவித பெரிய பாதிப்புமே இல்லாமல் ஒரு நல்ல மாதமாக இந்த ஆணி மாதம் இவங்களுக்கு இருக்கும். சரி, ஓகே, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, சனிக்கிழமை தோறும் எல் தீபம் வழிபாடு பண்ணணும். அந்த எல் தீபம் வழிபாடு பண்ண இவங்களுக்கு மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்தவித உடல் சோர்வும் இல்லாமல் ஒரு நிலையான ஓகேப்பா ஒரு எப்போவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியான ஒரு ஆற்றலை இவங்களுக்கு ஏற்படுத்தி தரும். சிவன் கோயில் வழிபாடு நிச்சயமாக நல்லாயிருக்கும். மேலும் உங்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஏழை எளியவர்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இந்த காலகட்டம் ரொம்ப முதியவர்களுக்கு ரொம்ப வயதானவர்களுக்கு உதவி பண்ணால் ரொம்ப சிறப்பாக சூப்பராக இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கான ஆணி மாத பலன்கள். கும்பராசியை பொறுத்தளவுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது வேலை அதிகமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஒரு வேலையாப்பா, இப்போ பார்க்குறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்ட் எடுத்தோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வேலை வந்து குமிய போகுது. தொழிலையும் அப்படித்தான். ஓரளவு தொழில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, நார்மலாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா புதிய ஆர்டர்ஸு, புதிய ஒரு கான்ட்ராக்ட் கையெழுத்து போடுறது, புதிய ஒப்பந்தம், இப்போ வெளிநாட்டு கம்பெனியோட ஒப்பந்தம், அதன் மூலமாக ஒரு வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்க போகுது. நைட்டும் பகலுமா உங்கள் வேலை ஓய்வில்லாமல் ஓடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இந்த ஆணி மாதம் இருக்காது. தொழிலையும் சரி வேலையிலையும் சரி. அதன் மூலமாக வருமானம் அதிகமாக இருக்குண்டான வாய்ப்பு, உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை மாற்றம் ஏற்பட போகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை ஏற்படுத்த போகுது. ஏன்னா என்னதான் சண்டை சச்சரவு இருந்தாலுமேவும் இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்தது கிடையாது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ அவங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை பற்றி புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நடந்து கொள்வாங்க. ஸோ இப்போடா வீட்டுக்கு போனாலே நிம்மதி வரும் அப்படிங்கிறபோது இப்போ நீங்கள் எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்பாடா நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிம்மதியான தூக்கம் இனி வரும் காலங்களில் உங்களுக்கு வரப்போகுது. மெயினாக பார்த்தா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரக்கூடிய தெய்வம், குழந்தைக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது இந்த ஆணி மாதம். அதற்குண்டான மருத்துவ ஆலோசனையும் உங்களுக்கு வரப்போகுது. பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்குதுப்பா, வம்புகளுக்கு பிரச்சனை, பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நான் எனக்கு வரக்கூடிய பங்கு கூட வரமாட்டேக்கி, நானும் அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்துட்டேன், பெசாரில் வேணான்னு சொல்லி விட்டுலான்னு ஒரு பக்கம் தோணிருச்சு அப்படின்னு நீங்கள் விட்டணும்னு விலகுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் என்னதான் நீங்கள் விட்டு விலகுன்னு நினச்சாலும் உன்னையை விட்டு விலகாதுப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதம் என்ன செய்ய போகுது, நீங்கள் விட்டு விலகுனாலும் அது உங்களை தேடி வந்து வரப்போகுது. இந்தாப்பா உன்னுடைய பங்கு இந்த நீயே வச்சுக்கோ, ஏன்னா உனக்கு தேவையானதை உங்கள்கிட்ட கொடுக்க போகிறோன்னு சொல்லி யார் மூலமாவது உங்களுக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்து, பூர்வீகம் சம்மந்தப்பட்ட வீடு உங்கள் கைக்கு வரக்குண்டான அமைப்பு இடங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்க போகுது. சரி, ஓகே, இதில் ஒரு நல்ல ஒரு பெரிய பூர்வீக சொத்துலாம் கிடைக்க போகுது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்குண்டான யோகம் இருக்கானா? நிச்சயமாக இருக்குது. இருசக்கர வாகனம் வாங்குறதுக்குண்டான யோகம் இருக்குது. அதன் மூலமாக ஏதாவது ஒரு சின்ன சிறு தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு, பெரிய தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஓரளவு அதிகமான வேலையும் கொடுக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் புதிய தொழில் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சில பேர் வீட்டில் இருந்தே பண்ணலான்னு யோசிப்பாங்க. இந்த காலகட்டம் பெண்களுக்கு, கும்பராசியில் உள்ள பெண்கள் நிறைய யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கு அவங்க இருசக்கரம் வாங்கி இருசக்கரத்தில் வச்சே தொழில் பண்ணுறதுக்குண்டான அமைப்பு இந்த காலகட்டம் நிச்சயமாகவே இருக்குது. சரிங்களா? எல்லாமே சூப்பராகவே இருக்குது. ஆனால் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏதாவது அலைச்சல்னால, தூக்கமின்மையினால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். ஓகே, என்ன வழிபாடு பண்ணால் சிறப்பானதாக இருக்கும்னு சொல்லி பார்த்தம்போது சனி பகவான் வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பரான ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான மாற்றங்கள் என்ன மாதிரியான ஒரு பலன்கள் அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. அவர் இருக்கிற இடத்துல சின்ன சில எச்சரிக்கையான விஷயங்கள் என்ன மாதிரியான விஷயங்களையும் பார்த்தாச்சு. ஓகே, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வச்சும் பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போ ஒரு தெளிவான ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தை பற்றின ஏதேனும் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, இப்போ நான் சொன்ன எல்லாமே பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் வந்து பொதுவாக பார்க்குறது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அவங்களுடைய பிறந்த தேதி நேரம் வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னா என்னுடைய நம்பர் கீழே இருக்குது. அதோட நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை கால் பண்ணியோ ஜாதகம் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்குறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு தெளிவான ஜாதக பலன் சொல்லப்படும். இது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண, ஜாதகமே இல்லை, நான் பிறந்த தேதி எனக்கு தெரியாது, என்ன வருஷம் தெரியாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு பிரசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். டாரோட் ஆருடத்தின் அடிப்படையில் எப்படி இருக்குது உங்களுக்கு நேரம், என்ன மாற்றத்தை கொடுக்குது, இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது, இனி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குங்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ பிறந்த தேதி இருந்தாலும் இல்லாட்டினாலும் நிச்சயமாக உங்களுக்குடைய என்ன மாதிரியான ஒரு மாற்றம், என்ன மாதிரியான ஒரு பெரிய ஒரு நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுங்கிறத நம்ம தெளிவாக ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்த்துலாம். கீழுள்ள நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க.